ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. 2 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விவசாயிகளின் டெல்லி சாலோ போராட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகளை கலைத்தனர். வேளாண் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி டெல்லி சாலோ எனும் போராட்டத்தை பஞ்சாப் விவசாயிகள் டிசம்பர் 5ஆம் தேதி ஷம்பு எல்லையில் தொடங்கினர். இதற்கு அனுமதி மறுத்த காவல்துறை அன்று நடைபெற்ற போராட்டத்தை கண்ணீர் புகை குண்டு வீசி கலைத்தது. இதில் 6 விவசாய தலைவர்கள் காயமடைந்ததால் 2 நாட்கள் போராட்டத்தை நிறுத்தி வைத்திருந்த விவசாயிகள் 101 பேர் கொண்ட குழுவாக பயணித்து இந்த போராட்டம் மீண்டும் நடைபெறும் என அறிவித்தனர். இன்று பேரணியை தொடர்ந்த விவசாயிகளை சில மீட்டர் தொலைவில் ஹரியானா காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு மீண்டும் மோதல் ஏற்பட்டு காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகளை கலைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் கூறுகையில், விவசாயிகள் 101 பேராக செல்வதற்கு பதிலாக கும்பலாக செல்வதற்கு முயற்சி செய்ததாகவும் 101 விவசாயிகளின் பெயர் பட்டியல் தங்களிடம் உள்ளதாகவும் அவர்களின் அடையாள அட்டைகளை சரிபார்த்த பின்னரே விவசாயிகள் முன்னேறி செல்ல அனுமதிக்க முடியும் என்றனர். ஆனால் விவசாயிகள் இதனை மறுத்து அப்படி எந்த பட்டியலும் போலீசாருக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு 5 பேருக்கு மேல் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.